ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்சி டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெச்பி பயாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளுக்கு அவர் இல்லை, அவ்வளோதான். நானுமே இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் தான் நானுமே கற்றுக்கிட்டேன். இது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்கு தேவைப்படுற டூல் பார்த்திங்கன்னா ஆர்சி அன்லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே பேட் காப்ஸ்லேயே உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. நிறைய இதில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது இந்த டூலில். இதுதான் அந்த டூல். அது ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுதான் அந்த டூலு. இதுக்கு தேவைப்படுற ப்ரிக்வயர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இதுக்கு நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இந்த டூலை நான் அந்த சைடில் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஹெச்பி பயாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 280G3 நினைக்கிறேன் மாடல், டெஸ்க்டாப் மாடலு. ஓகே, நல்லா ஸ்லோவாக இருக்குது. ப்ரோடெஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடல் வரும். இது பார்த்திங்கன்னா 400G6 மாடலில், ப்ரோடெஸ்க்கு 400G6 SSF மாடலில். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம இந்த ஃபைலை இதை நீங்கள் ப்ராப்பராக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டூலை வச்சு ரன் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி இதில் நம்ம விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளோட ஃபைல் பாத்தில் இருக்கிற பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு ஹெச்பி ப்ரோ மாடலு, சீரியல் நம்பரு, மேக் ஐடி, டிஃபால்ட்டு FF கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராடக்ட் நம்பரு, பில்ட் ஐடி, சிடி, போர்டோட சிடி நம்பர், இது எல்லாமே ஒரு பயாஸில் டிஃபால்ட்டாகவே இருக்கும், ஃபீச்சர் பைட்டு. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலியமாகவே நம்ம ஃபைலில் இருக்கிற பாஸ்வேர்டை டிஃபால்ட்டாக ரீசெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ராக் பண்ணிவிட்டேன். அது ஜஸ்ட்டு அன்லாக்டுன்னு ஒரு ஃபைலை கொடுத்துருச்சு. சேம் சைஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபைலை நம்ம வச்சுருந்தோமோ அதே ஃபைலை அன்லாக் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, அது ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலியமாகவே அது ஆக்சுவலாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது இப்போ கேரண்டியாக 100% சொல்கிறேன். இந்த பயாஸை வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்காது. இது ஒரு சில மாடல்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். இந்த டூல் மேக்ஸிமம் 16 MB இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்குமே சப்போர்ட் ஆகுது. ஹெச்பியோட இருக்கிறதுக்கு ப்ரோபுக், எலிட்புக், zbook சீரியஸ். ஒரு சில மாடலுக்கு மட்டும்தான் 32 சப்போர்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அது 16 MB கேரண்டியாக உங்களுக்கு வந்துடும். இதுலேயே ஆப்பிளுக்கு T2 சிப்பில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. கஸ்டம் லோகோ ரிமூவல் இது நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டுமே அடுத்த ப்ராசஸாக பார்த்திங்கன்னா நான் லோகோ ரிமூவ் பண்ணுவேன். பட் நம்ம இந்த டூலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இதுதான் இந்த டூல் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேட் கேப்ஸ்லேயோ இல்லை மற்ற எந்த வெப்சைட்டில் வேணாலும், நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்சி அன்லாக்கர்னு போட்டிங்கனாலே இதுலேயும் இருக்கும். வினாஃபிக்ஸு நிறைய கிட்டாப்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.